இது 1958ல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ. Do you know what's happening here? Human zoo, மனிதர்கள் பூங்கா. பெல்ஜியம்ல 1958 அப்போ ஒரு வேர்ல்ட் ஃபேர் நடத்துறாங்க. நம்ம ஹியூமன்ஸ் எவ்வளவு வளர்ந்துருக்கோம், எவ்வளவு ப்ராக்ரஸ் ஆயிருக்கும், டெக்னாலஜி வைஸ் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் காட்டுறதுக்காக இந்த வேர்ல்ட் ஃபேர் அவங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல there was this one particular thing called ஹியூமன் ஜூ. 700க்கும் மேற்பட்ட காங்கலிஸ் மென், உமன் அண்ட் சில்ட்ரனை கூப்பிட்டு வந்து ஒரு கூண்டுல போட்டு ஜூ மாதிரி பண்ணிருக்காங்க. இங்க இருந்தவங்களோட வேலை என்னன்னா டான்ஸ் ஆடணும், ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணணும், அங்க வர்ற பீப்புளை என்டர்டெயின் பண்ணணும். இவங்க சும்மா சுத்திட்டு இருந்தவங்க எல்லாம் கிடையாது. அவங்க ஊர்ல டீச்சர்ஸா, நர்சஸா, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தவங்கள கூப்பிட்டு வந்து இங்க ஜூல வச்சிருக்காங்க. சோ தட் மீதி ஒயிட் பீப்புள் எல்லாம் வந்துட்டு இவங்களை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஈவன் குட்டி குட்டி குழந்தைகளை எல்லாம் கூட கூண்டுல போட்டு வச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. வரவங்க வந்துட்டு காசை தூக்கி வீசுறது, வாழைப்பழத்தை தூக்கி வீசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமல்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்ன போட்டோஸ் கூட எடுத்துக்கலாம், அதுக்கு அவங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுக்கணும். இது வந்துட்டு இந்த மாதிரி ட்ரைப்ஸ் எல்லாம் வந்துட்டு எவ்வளவு பேக்வேர்டா இருக்காங்க அப்படிங்கறத காட்டுறதுக்காக பண்ணிருக்காங்க. நம்ம ஒயிட் பீப்புள் பாருங்க எவ்வளவு வளர்ந்துட்டோம், ஆனா இவங்க எல்லாம் பாருங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத வந்துட்டு காட்டிக்கிறதுக்காக இது பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு வந்துட்டு இந்த பூங்கா வச்சு நடத்திருக்காங்க. இது கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி 1906ல வந்துட்டு நியூயார்க்ல வந்துட்டு ஒரு மனுஷனை புடிச்சிட்டு வந்து சிம்பான்சிஸ் கூட கூண்டுல வச்சிருக்காங்க. அவனை பாக்குறதுக்காகவே நிறைய பேர் வந்திருக்காங்க. வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் கிட்டத்தட்ட 40,000 பேர் வருவாங்களாமா. நிறைய பேர் போராடினதுக்கு அப்புறமா இந்த பையனை ரிலீஸ் பண்ணி வெர்ஜீனியால இருக்கக்கூடிய ஒரு ஆர்ஃபனேஜ்ல வைக்கிறாங்க. ஆனா அவனுக்கு நடந்த டிராமாஸ் எல்லாம் தாங்க முடியாம 1916 அப்போ அவனோட 32வது வயசுல அவனே சுட்டுக்கிட்டு செத்துறான். இந்த ஒயிட் பீப்புள் வந்துட்டு பிளாக் பீப்புளை ரொம்ப மோசமா தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா 1994 அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பிரான்ஸ்ல இதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அங்கிருந்து ஒரு ஜூல வந்துட்டு லிவிங் ஆப்பிரிக்கன் வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிருக்காங்க. ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸ் எல்லாம் அதில் கூட்டிட்டு வந்து விட்டு அவங்க எப்படி வாழ்றாங்க அப்படிங்கறத மீதி மக்களை பார்க்க வச்சிருக்காங்க. ஏன் இப்ப கூட டூரிசம்காக ஒவ்வொரு ட்ரைப்ஸையும் அவங்க ஊரை சேர்ந்தவங்களே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்துங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரெயின் பண்றாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் ஃப்ரெண்ட்ஸ், மனுஷங்க வந்துட்டு இன்னொரு மனுஷனை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஜூல வச்சு ட்ரீட் பண்ணதை நினைச்சு நம்மளுக்கு எல்லாம் கோவம் வருது. ஆனா மற்ற விலங்குகளை பண்ணும்போது நம்மளுக்கு ஏன் கோவம் வரல? அது மட்டும் சரியா? மற்ற அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹியூமன்ஸுக்கு கீழே அப்படின்னு சொல்லி நினைக்கிறது கரெக்டா தப்பா? எல்லாருமே வந்துட்டு ஒரு நாய்க்குட்டியவோ பூனைக்குட்டியவோ வந்துட்டு பெட்டா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு மனிதனை வளர்த்தால் அது சரியா? தேங்க்யூ.